மார்ச் 28ஆம் தேதி வரலாறு காணாத அளவுக்கு மிக மோசமான நிலநடுக்கம் மியான்மர்ல ஏற்பட்டுச்சு. நிலநடுக்கத்துல சிக்கி உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 2000த்திற்கும் அதிகமா இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மியான்மர்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தோட பாதிப்பு தாய்லாந்து வரைக்கும் எதிரொலிச்சதோட விளைவா பாங்காக்ல கட்டுமான பணிகள் மேற்கொண்டு வர 33 மாடி கட்டடம் ஒன்று இடிஞ்சு விழுந்துச்சு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாங்காக்ல விழுந்த ஒரே ஒரு கட்டடமா அது இருக்கிறது தான். இதனாலேயே அந்த கட்டடத்தோட உறுதித்தன்மையை பத்திய பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்த நிலையில அந்த கட்டடம் விழ காரணம் சீனாவோட கட்டட நிறுவனத்தால கட்டப்பட்டதுன்னு, அந்த கட்டடம் சரிஞ்சு விழுறதுக்கு பின்னாடி சீனாவோட சதி இருக்கிறதாவும் பல தரப்புகள்ல சந்தேகம் எழுந்த நிலையில அதை பத்தி தீவிர விசாரணை நடத்தி முறையான தகவலை தாக்கல் செய்ய சொல்லி தாய்லாந்து துணை பிரதமர் உத்தரவிட்டிருக்காரு. நிலநடுக்கத்தில் சரிந்து விழுந்த ஒரே கட்டடம் பின்னணியில் சீனாவின் சதியா? 33 மாடி கட்டடம் சரிய காரணம் தரமற்ற கட்டுமானமா அல்லது அலட்சியமாக செயல்பட்ட கட்டுமான நிறுவனமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மார்ச் 28ஆம் தேதி மியான்மர்ல ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாய்லாந்துலையும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்ல 33 மாடிகள் கொண்ட உயரமான கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு வந்த நிலையில அந்த ஒரே ஒரு கட்டடம் மட்டும் சில நொடிகள்ல இடிஞ்சு விழுந்து பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. கட்டுமான பணியில ஈடுபட்டு வந்த பல தொழிலாளர்கள் உள்ள சிக்கி இருக்கிறதாவும், மார்ச் 30ஆம் தேதி நிலவரப்படி 17 பேர் உயிரிழந்ததாவும், 32 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாவும், 83 பேரை காணவில்லை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. வானத்தை தொடும் அளவுக்கு பல உயரமான கட்டடங்களை கொண்டிருக்க பாங்காக்ல எந்த கட்டடமும் சேதமடையாத போது ஒரே ஒரு கட்டடம் மட்டும் மொத்தமா சரிஞ்சு விழுந்தது பல சந்தேகங்களுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. இதுக்கு வலு சேர்க்கிற விதமா தாய்லாந்து அரசின் தணிக்கை துறைக்காக கட்டப்பட்டு வந்த இந்த கட்டடத்தை இத்தாலிய தாய்லாந்து மேம்பாட்டு PLC நிறுவனம் மற்றும் சீன ரயில்வே நம்பர் 10 அப்படிங்கிற இரு நிறுவனங்கள் இணைஞ்சு கட்டி வந்ததும், சீனா ரயில்வே நம்பர் 10 நிறுவனம் 49% பங்குகளை கொண்ட சீனா ரயில்வே குழுமத்தின் துணை நிறுவனம்னு தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில சீன ஆதரவு பெற்ற கட்டுமான நிறுவனம் மேல தாய்லாந்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. பாங்காக்ல பல உயரமான கட்டடங்கள் இருந்தாலும் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துல எந்த கட்டடமும் பாதிப்புக்குள்ளாகாம இருக்க சீன நிறுவனத்தால கட்டப்பட்டு வந்த ஒரே ஒரு கட்டடம் மட்டும் மொத்தமா சேதமடைஞ்சிருக்கிறது கட்டுமான உறுதித்தன்மை மற்றும் கட்டுமான பொருட்களோட தரத்தை பத்திய கவலைகளை எழுப்பியிருக்கு. அதுக்கு காரணம் கடந்த 2018ஆம் ஆண்டு தாய்லாந்துல தொடங்கப்பட்ட சீன ரயில்வே நம்பர் 10 தாய்லாந்து லிமிடெட் நிறுவனம் தாய்லாந்துல அலுவலக கட்டடங்கள், ரயில்வே மற்றும் சாலைகள் உள்ளிட்ட பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்களை கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி வந்ததுதான். 2023ஆம் ஆண்டு நிதி நிலவரப்படி இந்த நிறுவனம் 199.66 மில்லியன் பாட் இழப்பை சந்திச்சதுன்னு, அதே சமயம் நிறுவனத்தோட வருமானம் 206.25 மில்லியன் பாட்டா இருந்ததும், மொத்த செலவினங்கள் 354.95 மில்லியன் பாட் வரை அதிகரிச்சிருக்கிறதும் பல்வேறு சந்தேகங்களுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் தாய்லாந்தின் மாநில தணிக்கை அலுவலகமா நியமிக்கப்பட்ட இந்த கட்டடம் 45 மில்லியன் பவுண்டுகள் செலவுல கடந்த 3 ஆண்டுகளா கட்டப்பட்டு வந்துச்சு. நிதி பாதிப்பு காரணமா செலவு குறைக்கிற நடவடிக்கைகளை நிறுவனம் எடுத்திருக்கலாம்னு, அதுக்காக தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம்னு தாய்லாந்து தொழில்துறை அமைச்சர் அகநாட் பிராம்பன் தெரிவிச்சிருந்தார். கூடவே சீனாவிலிருந்து பழைய கருவிகளை பயன்படுத்தும் சில தொழிற்சாலைகள் தாய்லாந்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாவும், இது தரமற்ற பொருட்கள் உற்பத்திக்கு காரணமா இருக்கலாம்னு பேசியிருந்தார். 2026ஆம் ஆண்டு கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த கட்டடம் திட்டமிட்டதை விட பின்தங்கி இருக்கிறதாவும், கட்டடம் சரிஞ்சு விழுறதுக்கு முன்னாடி 30% மட்டுமே முடிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அதே மாதிரி தாய்லாந்து ஊழல் எதிர்ப்பு அமைப்பின் தலைவர் மானா நிமித்தமங்கல் இந்த கட்டுமான திட்டத்துல கடுமையான தாமதங்களும் முறைகேடுகளும் இருக்கிறதால அரசு இதை உடனே ரத்து செய்ய வேண்டும்னு தாய்லாந்து அரசுக்கு முன்னாடியே பரிந்துரை செஞ்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாதிப்பிற்குள்ளான இடத்தை பார்வையிட்ட தாய்லாந்தின் துணை பிரதமர் அனுடின் சார்னவிக்குள் இந்த பேரிடர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி 7 நாட்கள்ல இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். கூடவே அந்த பகுதியை பேரிடர் மண்டலமா தாய்லாந்து அரசு அறிவிச்சிருந்த நிலையில சட்டவிரோதமா இடிபாடுகளுக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்து கட்டடத்தோட ப்ளூ பிரிண்ட் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் அடக்கிய 32 டாக்குமெண்ட்டுகளை அகற்றியதா
சீனாவை சேர்ந்த 4 பேரை தாய்லாந்து போலீசார் கைது செஞ்சிருக்கிறது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு.